பச்சை புளி ரசம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் ட்ரை பண்ணலாமா? சக்ஸஸ் ஆயிடுச்சு. வாரத்துக்கு 3 முறை பச்சை புளி ரசம் தான். வாங்க பண்ணலாம். இன்ட்ரடக்ஷன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சா. நான் பாட்டுக்கு சமைக்க இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஃபோன் பார்த்துட்டு படுத்துட்டு இருந்தேன். அப்போ கன்னடா ஸ்டார் வந்து துருவா சர்ஜான்னு ஒருத்தர், அவர் பச்சை புளி ரசம் சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு பேசியிருந்தார். ரொம்ப நாளாக எனக்கும் இந்த பச்சை புளி ரசம் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ உடனே செய்யலான்னு போயிட்டேன். பட் இதில் ஒரு பேட் பார்ட் என்னன்னா, நான் நைட்டு ஈவினிங் சமைக்கவே இல்லை. மத்தியானம் இருந்த சாப்பாட்டுக்கே எதனா தயிர் கீர் வாங்கிக்கலாம் தான் இருந்தேன். சரி செஞ்சு பார்த்துருவோமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புளி கொஞ்சம் கருப்பாக இருக்கும், பிகாஸ் பழைய புளி அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்டாங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதை ஊற வச்சு தண்ணி எடுத்துக்கிட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா இடிச்சிட்டு போட்டுக்கிட்டேன். அப்புறம் பூண்டு, சீரகம், மிளகு இதை தனியாக இடித்து போட்டுட்டு தேவையான அளவு பெருங்காயம், உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கைவிட்டு பிசைஞ்சால் ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அப்புறம் எடுத்து நான் சிப் பண்ணி பார்க்குறேன். அப்பா நான் போட்டு கேஸ் மேலே போட்டு கொதிக்க வைக்கிற ரசம் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. ராமே இன்னுமே சொல்லாமல் சாப்பிட்டாரு. செம்ம ஹாப்பிங்க நான்.